இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நடிகர் தனுஷ் இருக்காருல்ல, அவர் நடிச்ச 50வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதுக்கப்புறம் அவர் நடிச்ச 50வது படத்தோட டைட்டில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அவர் நடிச்ச 50வது படத்தோட டைட்டில் என்னன்னா ராயன். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நடிகர் தனுஷ் மொட்டை அடிச்சிருக்காரு. ரொம்ப வித்தியாசமா இந்த ராயன் படத்துல நடிச்சிருக்காரு தனுஷ். அதுக்கப்புறம் தனுஷ் தலையில இந்த செஃப்ங்களாம் இருக்காங்கல்ல, சமைக்கிறதுக்காக முடி கீழே விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனால கேப் போட்டிருப்பாங்க, தொப்பி. அந்த தொப்பிய போட்டிருக்காரு. அந்த கேப்ல ரத்தக்கரை. சரி, இந்த ராயன் படத்துல யார் யாரு தனுஷ் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணு விஷால், எஸ்.ஜே. சூர்யா, இவங்களாம் வேற லெவல் கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நடிகர் தனுஷ் இருக்காருல்ல, அவரு ஒரு கேங்ஸ்டர் ரோல்ல தான் நடிச்சிருக்காரு. அதனால இந்த படம் ஃபுல்லா கேங்ஸ்டர் படமா தான் இருக்க போகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த படம் என்னென்ன லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுதுன்னா, அதாவது இந்த ராயன் படம் என்னென்ன லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுதுன்னா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ராயன் படம், அதாவது தனுஷோட 50வது படம் ராயன். இந்த ராயன் படத்துல தனுஷே ஓனா கதை எழுதி அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தனுஷ் அவரோட சொந்த கதையை, அதாவது அவரே சொந்தமா எழுதி படம் ரிலீஸ் ஆனது தான் பாண்டி. இந்த படம் வந்து வேற லெவல் ஹிட். அதே மாதிரி இந்த ராயன் படமும் தனுஷ் அவரே எழுதி அவரே டைரக்ஷன் பண்றாரு. அதனால இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ராயன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு.